கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபணி அருள்வாமி அபிரா வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரற்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததங்கே மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விரகதங்கள் அன்பு நெஞ்சங்களே, இறையாசிக்குரிய இனிய காலை பொழுது. நேற்றைய அபிராமி அந்தாதி பாடல் தையலையே என முடிந்தது. அதன் தொடர்ச்சி தைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் பிறகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழ் அறியா மடப்பூங்குயிலே என்று மிக அழகான ஒரு பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையான உணர்வு பொருந்திய அன்பர்களுடைய உள்ளத்தில் அல்லாமல் வஞ்சக நெஞ்சுடைய பொய் நிரம்பிய உள்ளத்தில் ஒரு காலும் புகுதலை அறியாத இளமையே உருவான பூங்குயில் போன்ற என் தாயே, நின்னுடைய பாத தாமரைகளை நின் ஊடலை தணிக்கும் பொருட்டு வருடி, அதனால் ஊடல் நீங்காத காரணத்தால் அந்த பாத தாமரைகளை வணங்கி தன் தலைக்கு அணியாக சூடிய சங்கரனுக்கு அப்பொழுது அவன் கையிலே இருந்த தீயும் அக்னியும் தலையில் இருந்த மாற்றாலாகிய கங்கா நதியும்
எங்கே ஒளிந்து கொண்டது, அது உனக்கு தெரியுமா என்று அபிராமி பட்டர் தன் தாயிடம் கேட்கிறார். ஒரு குழந்தை தாயிடம் ஒரு சந்தேகம் கேட்கிறது. அதுபோல் இவர் கேட்கிறார். உன் பாத கமலங்களை தன் தலையிலே வைத்து வணங்கும் பொழுது தனது மென்மையான கைகளால் உன்னுடைய அடித்தாமரையை வருடிய பொழுது சிவபெருமான் கையிலே இருந்த அக்னி சட்டியும் தலையிலே இருந்த கங்கையும் எங்கே போய் ஒளிந்து கொண்டது என்று கேட்கிறார். மிக ஒரு சுவையான ஒரு காதல் உணர்வு ததும்பிய ஊடலை உணர்த்தும், ஊடலை போக்க கணவன் மனைவியிடம் செய்யும் சாகசங்களையும் சொல்லும் அழகான ஒரு பாடல் இது. சிவபெருமானும் அம்பிகையும் தெய்வ தம்பதிகள். அவர்கள் கணவனும் மனைவியுமாக இருந்து உலகத்தார் எப்படி கணவன் மனைவியாக இணைந்து வாழ வேண்டும் என்பதை ஒரு வழிகாட்டியாக, ஆங்கிலத்திலே ரோல் மாடல் என்று சொல்கிறோமே, அதுபோல் உணர்த்திய ஒரு காட்சி அது. தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி, பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இரு நிலத்தோர் பெண்பாலியோ எய்தி வீடுவர்கான் சாழலோ என்று ஒரு திருவாசகப் பாட்டு. இதன் பொருள், அந்த தென்பகுதியிலே தில்லை சிற்றம்பலத்திலே ஆடும் அந்த சிவபெருமான் தன்னுள் ஒரு பாகமாக அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு விட்டானே, அவன் வெறும் பித்தனோ, அவன் பெரிய பித்தனோ தெரியவில்லையே என்று ஒரு பெண் சொல்கிறாள். அதற்கு இன்னொரு பெண் பதில் சொல்கிறாள், அப்படி அந்த பெண்ணை அவன் உடலிலே வாம பாகத்திலே ஒரு பாகத்திலே இடது பாகத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் தனித்திருந்தால் இந்த நிலத்தில் இருப்ப மக்கள் எல்லாம் யோக நிஷ்டைக்கு போய் எல்லாம் விண்ணுலகம் அடைந்து விடுவார்கள், யாரும் மண்ணிலே பிறக்க மாட்டார்கள், இந்த பிரபஞ்சத்திலே பிறப்பே இருக்காது, அமைதியாகிவிடும், அதனால்தான் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு அழகான ஒரு கருத்து இது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துவதால் இந்த பிரபஞ்சம் தொடர்கிறது. நாம் எல்லாம் அவர்களது குழந்தைகள். அவர்கள் கூடி வாழாவிட்டால், கணவன் மனைவியாக வாழாவிட்டால் இந்த உலகத்திலே பிறப்பே இருக்காது என்ற ஒரு பொருள் தரும் நயமான ஒரு பாடல் இது. அதே சமயம் அன்னை சிவபெருமானுடன் ஊடும் காட்சிகள் பலவற்றையும் பல புலவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். வடமொழியாயினும் தென்மொழியாயினும் பல நூல்களிலே அப்படிப்பட்ட காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அந்த அம்பிகையின் ஊடலை தணிப்பதற்காக இறைவன் பல உபசாரங்களை செய்வதும் பல வித்தைகள் செய்வதும் கடைசியில் அவளை வணங்குவதுமாகிய நிகழ்ச்சிகளையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அபிராமி பட்டர் அபிராமி அம்மையின் ஊடலை தணிக்க எம்பெருமான் அவளை பணிவதாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அறையிலே நிகழும் இந்த இரகசிய செயல்கள் எல்லாம், இந்த அந்தரங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் அறிவுக்கு எட்டியதுதான். அன்னையின் குழந்தைதானே அபிராமி பட்டர். அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அபிராமி அம்மையின் மறை நான்கினுக்கும் அந்தமான சரணார விந்தம் எம்பெருமானுடைய திருமுடியின் மேல் கண்ணி போல் விளங்குகிறது என்று ஒரு இடத்தில் சொன்னார். மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற காணும் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே என்று ஒரு அழகிய பாடல். இது குறிப்பாக இறைவன் அம்பிகையின் அடியை வணங்குவதை நமக்கு சொல்கிறது. வேறு ஒரு பாட்டிலே இறைவனுடைய திருமுடியின் மேலுள்ள பிறையின் மனம் அம்பிகையின் திருவடியிலே மணக்கிறது என்கிறார். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி என்று அழகான ஒரு பாடல். இதுவும் அம்பிகையின் திருவடி தன் தலைமேல் பதியும்படி இறைவன் அவளை வணங்குவதை குறிக்கும் ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம்.
வேறு ஒரு பாட்டிலே, நின் மலர் பாதத்தை என் தலைமேல் வைத்து ஆண்டு கொண்டாயே, அந்த பாதம் சிவபெருமானுடைய கொன்றைவார் சடையின் மேல் இருப்பதாயிற்றே. அந்த கொன்றைவார் சடையை விடவா என்னுடைய தலை மேலாகிவிட்டது? அதைவிட இன்னும் சீரானதா, சிறப்பு மிக்கதா? அது எப்படி? என் தலை வெறும் நாய்த்தலைதானே என்கிறார் அபிராமி பட்டர். பனிமா மலர்பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் சால நன்றோ அடியேன் முடைநாய் தலையே என்று அந்த பாடல் சொல்கிறது. இப்படி பல பாடல்களிலும் அம்பிகை சிவபெருமானால் வணங்கப்பட்டார் என்ற ஒரு கருத்து நமக்கு தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக தெளிவாகவே இறைவன் அம்பிகையின் உடலை தணிப்பதற்கு வழங்கும் ஒரு செய்தியினை இந்த பாட்டிலே அபிராமி பட்டர் மிக அழகாக நயமாக சொல்கிறார். அம்பிகையின் பெருமையை சொல்லி அவளை அழைக்கிறார். அன்னை சத்தியம் பேசும் நல்லவர்கள் நெஞ்சிலே நித்திய வாசம் செய்பவள். பொய்மை பேசும் உண்மை அறியாத யாருடனும் அம்பிகை தன்னுடைய உறவை வளர்த்து கொள்ள மாட்டாள். உண்மையை உணர்ந்து அதுபடி நடக்கும் மெய்ஞானிகளின் உள்ளத்தே அவள் உரைகிறாள். எது உண்மையானது எது பொய்யானது என்று உணர்வதே மெய்யறிவு. அப்படிப்பட்ட மெய்யறிவுடைய ஞானிகளின் இதயத்திலே அவள் வாசம் செய்கிறாள். அப்படி அறியாதது ஒரு பெரிய அறியாமை. எது பொய் எது மெய் என்று அறியாது பெரிய அறியாமை. இதை திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு. பொருள் இல்லாத ஒன்றை பெரிய பொருளாக நினைத்து கொண்டாடுவது, அந்த மாயை இருக்கிறதே, அதுதான் நமது மறுபிறப்புக்கு காரணம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த பூமியிலே பிறந்து அல்லல்படுவதற்கு காரணம் நமது அறியாமைதான் என்று அழகாக சொல்கிறார். அம்பிகை மெய்யையே என்னும் அன்பர்களின் நெஞ்சிலே புகுந்து நிற்பவள். அவ்வாறின்றி வஞ்சகமும் பொய்மையும் நிறைந்தவர்கள் நெஞ்சில் ஒரு நாளும் புகமாட்டாள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் இளமையானவள், ஒரு பூங்குயில் போல் இனிமையான குரலை உடையவள். அந்த பூங்குயில் முள்ளுச் செடிகளிலும் பயனற்ற மரங்களிலும் சென்று தங்காது. அப்படிப்பட்ட அழகான அந்த பூங்குயில் மலரையும் கனிகளையும் உடைய மாமரங்களிலும் அதுபோன்ற பிற மரங்களிலும் தானே தங்கும். அதுபோல மெய் மணக்கும் நெஞ்சிலே தங்குபவள் அம்பிகை. பொய்மை இருந்தால் அங்கு அவள் தங்க மாட்டாள் என்பது இதன் பொருள். அன்பர்கள் நெஞ்சில் இனிய ஓசை புலப்படும்படி அவள் உறைந்து நிற்கிறாள். அம்பிகை இருக்கும் இடத்திலே ஒரு இனிமை இருக்கும், ஒரு வாசம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே என்கிறார் மிக அழகாக. அம்பிகையின் ஊடலை தணிக்கும் பொருட்டு இறைவன் அவளை நெருங்குகிறான். அம்பிகையை படுத்திருக்கிறாள். சிவபெருமான் அவளை அணுகி மெல்ல அவள் கால்களை வருடுகிறான். அப்படியும் அம்பிகையின் ஊடல் தணியவில்லை. வேறு வகையில் அவள் உள்ளத்தை எப்படி வசப்படுத்துவது என்று வழி தெரியாது விழித்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அவர் விழிப்பதற்கு நம்மை போல் அல்லாமல் அவருக்கு 3 கண்கள் இருக்கின்றன. ஸோ 3 கண்களாலும் அவர் விழித்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சங்கரன் திருக்கரத்திலே அக்னி இருக்கிறது, திருமுடியிலே கங்கை இருக்கிறது. அம்மையின் திருவடியோ தாமரை போல் மென்மையாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். கையிலே அக்னி வைத்துக்கொண்டு எப்படி அந்த தாமரையை தொடுவது? அந்த அக்னி இருக்கும் கையிலே ஒரு வெம்மை இருக்குமே, வெம்மையான கைப்பட்டால் அந்த தாமரை சூம்பி விடுமே. அது மிகவும் குளிர்ச்சியாக மென்மையாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தாமரையை நாம் எப்படி தொடுவது என்று சிவபெருமான் அந்த தன் கையிலே இருந்த அக்னியை ஒரு இடத்திலே ஒளித்து வைத்து விட்டாராம். அதன் பிறகு தனது தலையை
அம்பிகையின் கால்களிலே பதித்து அந்த பாதார விந்தங்களிலே அந்த சரண கமலாலயத்திலே வைத்து வணங்குவதற்கு முயற்சி செய்கிறார். அப்பொழுது அவர் உணர்கிறார், ஐயோ, நம் தலையிலே கங்கை இருக்கிறாளே, கங்கையை பார்த்தால் அம்பிகைக்கு இன்னும் கோபம் அதிகமாகிவிடுமே, தனக்கு போட்டியாக வந்த பெண் என்று நினைத்து விடுவாளே, அந்த கங்கையும் எங்கேயாவது ஒழித்து வைத்து விட்டுத்தான் அம்பிகையின் தாழ் பணிய வேண்டும் என்று நினைத்து கொள்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காட்சியை அபிராமி பட்டர் போன்ற ஒரு மிகுந்த பக்தியுடைய பிரேமையுடைய அம்பிகையை அப்படியே மனதிலே வைத்து கொண்டாடும் ஒரு அன்பர்தான் நினைத்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உரிமை எடுத்துக்கொள்கிறார். ஒரு அழகான ஒரு காட்சியை நம் முன் படைத்து காண்பிக்கிறார். இப்பொழுது அவர் கேட்கிறார், இப்படி அம்பிகையை வணங்குவதற்கு கையில் இருக்கும் அக்னியும் தலையில் இருக்கும் கங்கையும் உனக்கு தயாராக இருக்கிறதே, அதனால் அதையெல்லாம் வைத்துவிட்டுத்தானே நீ அம்பிகையின் ஊழலை தணிக்க முடியும், அது எங்கு ஒழித்து வைத்தாய் என்று அழகாக கேட்கிறார். ஒரு குழந்தை உரிமையோடு தன் தாயிடம் எது வேண்டுமானாலும் கேட்குமே, அதுபோல் அபிராமி பட்டர் அந்த அபிராமியை பார்த்து கேட்கிறார். இந்த பாடலிலே அழகான பாடல், தைவந்து நீ நடித்தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே, மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்புங்குயிலே என்று. என்ன அழகான ஒரு கற்பனை காட்சி! அதில் இருக்கும் ஒரு நயம், அந்த ஊடல், அம்பிகையை குளிர்ச்சி செய்வதற்காக சிவபெருமான் எடுக்கும் முயற்சிகள், இதையெல்லாம் நாம் மிகவும் ரசித்து பார்க்கலாம். இந்த பாடலை நான் நேற்று காதலர் தினத்திற்காகவே சொல்லியிருக்க வேண்டும் நினைக்கிறேன். உண்மையான காதல் ஒரு உளமறிந்த கணவனும் மனைவியும் ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மகிழ்விக்க என்னெல்லாம் முயற்சி எடுப்பார்கள் என்பதை சொல்லுவது தானே. அப்படிப்பட்ட அழகான ஒரு காதல் உணர்வையும் அந்த ஊடலையும் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அபிராமி பட்டர். நல்லது நண்பர்களே, அம்பிகையின் தாழ் பணிந்து அவளது அருளை என்றும் வேண்டி நின்று பக்தி செய்து நல்ல பாதையிலே செல்வோம். அப்படி செய்தால் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் நமக்கு இனிமையான நாட்களாகவே அமைந்துவிடும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம். நண்பர்களே, வாழ்க வளமுடன். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்.